ஆயா உக்காந்துட்டோமே அந்த புளியாஞ்சோல புதுமையான இடத்திலே ஆயா இங்க பாரு புளியாஞ்சோங்கு இருக்குது ஆயா ஆலமரம் இருக்குது அடிசோங்கு இருக்குது ஆயா புங்க மரம் இருக்குது வேம்பு மரம் இருக்குது வேம்பான சோங்கு ஆயா நாயாயோ காமாட்சி பொண்ணு ஆயே நம்பிடுக்கு வைரச்சட்டி பழத்தை விட்டு வந்து இந்த புளியாஞ்சோலை 2வது பாகமா விட்டுது அப்பா காத்த அந்த முகந்தரிஞ்ச தண்ணி எங்கடா இருந்து வருதுன்னு பார்க்கலாண்டா கொஞ்சம் நாடியே ஆயா 2 பேரும் கொஞ்ச நேரம் போயிட்டு வாரங்காமாச்சி அம்மா அம்மோ ஆயா போகவே விடக்கூடாயா பொண்ணு வேலை கை கொடு சாத்தி வரம் கூடாயா சத்தி வேல்மே கூடாயா எங்க வாருமே ஜரிஜியம் வரணும் முல்ல அப்பா அப்பாமவனே அருமையுள்ள கண்ணே சுவாமி எந்த மூலை போனாலும் காமாச்ச நினைச்சுக்கிடா பாப்போ அப்பா பார்க்கிறாரு மேவரம பார்க்கிறாரே அந்த கொல்லி மலை மேல இருந்து அரப்ளீஸ்வரன் கோயிலிருந்து அப்பா முகம் தெரியும் தண்ணி வருது சுவாமி மூஞ்சி தெரியும்டாப்பா குத்தி கல்லு கீழே விழுந்தா எடுத்துடலாம்டா முடிய இருந்தாலும் எடுத்துடலான்னு சொல்லி அப்பே பார்த்துட்டாங்கனால பவள கோடி சிந்தாமே ஏ அண்ணனும் தம்பியும் பாரு அவன் ஓட்டனா பெருநடையா ஒரு துருசா வராண்டா அவன் வராண்டா வராண்டா எங்க மாசி பேர் ஏண்டா மழை விரியான் குட்டி என்ன அவன் புல்லுங்களே பார்க்கவில்ல குறி போட்டு பெரியன்னு வருகிறானா அவன் காட்டான்னு எனது வரும் பழவாளே வாயிரண்டா அப்பா எடையா எடபாஞ்சிதானே நம்ம காத்தானும் கொல்லிமலை பெரிய சுவாமி தானே அந்த மேபரமா தெரியும் கொல்லிமலை மேல சுவாமி போய் பார்க்கலாம்டான்னு சொல்லி ஏ அண்ணா அங்க பாருடா சுவாமி கல்லுங்கடா தெரியுது முள்ளு முரடா தெரியுது அப்ப போனா சுவாமி அங்க கோதண்டா முள்ளு கொத்தி புடுங்க மாட்டுது ஆதண்டா முள்ளு அதட்டி புடுங்க மாட்டுது வலியும் இல்லை தடமும் இல்லை இன்னும் காத்தான் சொல்லும் போது ஏண்டா காத்தான் நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாதுடான்னு சொல்லி எல்லாம் அப்பன் கல்லும் மேலே எரியலாம் கருத்தாளி பயிரண்டா மரம் மேலே எரியடா நவராசே பயிரண்டா போனதடம் போனதடம் அண்ணா போனதடம் போனதடம் கொல்லிமலை நெருதடா பாப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் காத்தானும் பெரிய சுவாமிய ஓரங்கம்யபுரம சுவாமி அப்பா பாதிமலை போய் சுவாமி கல்லுங்கரடும் மரமும் ஏறி பார்த்துட்டு அப்பா காத்தான் சொல்லுறாரு அப்பா பெரியண்ணா அழகுள்ள சரிச்சி மவனே காமாட்சி மவனே இங்க கோயில் ஒண்ணு தெரியுது சுவாமி அப்படின்னு சொல்லும் போது அப்ப முங்கை சாஸ்திரத்தை புறங்கையால பார்த்து விட்டு புறங்கை சாஸ்திரத்தை முங்கையால பார்த்து விட்டு நம்ம அழகுள்ள ஈஸ்வரன் தாண்டா அப்ப ஈஸ்வரன் தானே அப்ப இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் அவன் நடையானா நாடிக்கொரு சிரிப்பாதி இருப்பாளக அவ சின்ன சிறுத்து முத்தாளக அவன் மிசனல்ல துடிப்பார் கருமொழியே சொல்லடுவார் ஐந்தாத்தியே அந்தாத்தியே கதாந்தவன
அரப்பளீஸ்வரன் கோயில போய் ஈஸ்வரன் சொல்லுறாங்க. ஐயா ஈஸ்வரியே, அங்க வாரது யாருன்னு தெரியுதா, எவருன்னு தெரியுதான்னு சொல்லும் போது தானே சுவாமி அது யாரோ தெரியல எவரோ தெரியல, 2 மானிடன் வாராம், கரட்டு மேலே ஏறி கல்லை தாண்டி மரத்து மேலே ஏண்டி மவராசம் பாஞ்சி வாரான் சுவாமியே. அப்ப அப்படின்னு சொல்லும் போது நம்ம காமாட்சிக்கு அனுப்பணுமல்ல கருத்துள்ள சரிச்சி மாசி பெரியண்ண, அவன் இடையமவன் ஜடையமவன் காத்தான் தானே, அவன் இருவருமே ஒருவராக இருந்தவன்டா. அப்பா வாக சரிச்சி வரணும்ல, அப்பா ஈஸ்வரன் பார்த்துட்டார், பார்வதி ஈஸ்வரனும் எம்பெருமாளாக திட்டிக்கப்பட்டது மாசி பெரியண்ணன் தானே, வர்றார் வரட்டு ஆயா அவர்களுக்கு பொங்குற காய்கறி சமைகளெல்லாம் தெரியாதையே இருந்து போட்டு வழி அனுப்பிச்சு விடலாமாயா அப்படின்னு சொல்லி ஆயா காக்காதே வாழையிலே கருவாழை கண்ணுங்களே வாங்க சுவாமி, இருவருமே காய்க்காத கருவாழை பூக்காத பூவாழை இலையெடுத்து போட்டு இருக்கிறேன், இருவருக்குமே அமுதமாக சமைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாம். அப்பா அப்ப பெரியண்ணன் பார்த்துட்டார், காத்தான் இது இளமரவா தலைமரவா பண்றாங்க, எதுக்குன்னு தெரியல 2 பேரும் பசியாறிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உறங்கி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காத்தானும் பெரியண்ணன்னு அங்கே அமது காய்கறியில் சாப்பிட்டுட்டு ஆயா எனக்கு போட்ட இடத்துக்கு தானே என் புண்ணியரு தர்மம்மா எங்க வாருமே ஜர்ஜி அம்மா வர்ணமுள்ள ஈஸ்வரி அம்மா, ஆயா என் கண்ணுக்கு ஒன்று ஈஸ்வரி மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி வாருமே ஈஸ்வரி அம்மா வர்ணமுள்ள தாயாரே, ஆயா என் கூடையும் பிறந்த போல கூட்டு கிளிதானே அம்மா, ஆயா பக்கம் பிறந்த ஆயா நீ பார்வதியாக இருக்கணும்னு சொல்லியல்ல. அப்ப கூறுறாரு ஜட்ஜ்மெண்ட் எங்க பெரிய என்ன சுவாமி தானே. அப்பா தின்னு உறங்கிட்டு அப்பா சுவாமி கொஞ்ச நேரம் இழப்பாரி எதுக்கு வந்தீங்க எவ்வாறு வந்தீங்கன்னு தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுட்டாங்க. அப்பா காத்தா சுவாமி எதுக்கிட வந்த எவரிட வந்த இந்த சொலை எங்கடா இருந்து வருதுன்னு பார்க்கத்தானே வந்தவன்னு சொல்லியல. அப்ப போகிறாரு இளமரவா தலைமரவா 2 பேரும் ஓட்டம் பெருநடையா ஓடுறாங்க. அப்போ அவங்க யாரு அங்க இருந்து சொன்னவரு யாரு சாமி அங்க இருந்து வருகிறாரு முகந்தெறிஞ்ச தண்ணி என்ன கண்ணாடியே போல எல்லோ வருகிறது பார் முத்து நீரே அளவரண்டு வருகிறப்பா அளவரண்டு வருகிறது சுவாமி அப்படின்னு சொல்லும் வேளையில தானே பார்க்கிறாரு கண்ணால பெரிய என்ன சுவாமி அந்த ஐயாத்து மேல வந்து அந்த தண்ணி அரப்பளீஸ்வரன் கோயில்ல உளுந்து அப்ப இந்த முதற்காடு கல்லு கரடெல்லாம் தாண்டி புளியாஞ்சோல போய் தானே அங்க போகுது வாரு மேட்டூர் எல்லைக்கு தானே. அப்பா பெரியண்ண அழகுள்ள சரிச்சு அதை தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தானே அப்ப காத்தா உத்து பார்க்கிறாரு ஒரு கோடி சிந்தையில பார்த்து நினைக்கிறாரு பவள கோடி சிந்தையில. அண்ணா என்னடா சுவாமி மானத்துக்கும் பூமிக்கு ஒரு குன்னு வடிவமா நிக்குது பாரு மேசி அண்ணா. மானத்துக்கு பூமிக்கு ஒரு குன்னா நிக்குதுன்னு சொல்லும் போது அப்பா அப்படி என்னடா குன்னு காணாத அரிச்சத்தை கண்டுல பூமியில பார்க்காத அரிச்சத்திட்ட பார்த்துட்டு இந்த பூலோகத்துல அப்படிங்கும் போது அண்ணா இங்க பாருண்ணா வடவை அப்ப நிக்கிறாரு தெம்பரமா வடமரமா பாருண்ணா சொல்லும் போது தானே அந்த குன்னு மலை போல நிக்குதுன்னு சொல்லி அப்பா அந்த குன்னை போய் பார்ப்போம்டா அது என்ன சேகரம் என்ன வேகரம் இது என்ன பாறையா மட்டப்பாறையா இல்ல மலையா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க 2 பேரு.
அப்பம் புறப்பட்டு போறாங்க மாசியும் காத்தானும். அவன் ஓட்ட நல்லா பெருந்தடையா ஒரு துருசா போறாங்க நடைய நடையழகா அவன் நடைக்கொரு முதுரு. அவன் சின்ன நல்லா சிரித்து சிரிச்சி ஒரு சிமைக்கு போகுறாங்க 12 வாங்கி அப்பன் பார்க்கிறாரு மாசி என்ன. அவன் 12 வாங்கி அப்பன் பார்க்கிறாரு வெறியான அங்க வானத்துக்கு பூமிக்கு ஒன்ன நல்லா நிக்கிறா. அப்படி நிக்கி வேலையில சுவாமி இந்த குன்னேரி பார்த்தவன்னா இந்த அவனி 56 தேசமும் உலகமே 4 ஜில்லா 48 தாலுகாவே வானம் முளைச்ச வையக நாடு பூமி முளைச்ச பூலோக நாடே தெரியும் சுவாமி அப்படின்னு சொல்லி காத்தாங்கூறுறாரு. சரி அதுல ஏறி பார்த்தா உலகமே தெரியுதுன்னு சொல்லி காத்தான் சொல்லிட்டான். அந்த அண்ணன் பெரிய அளவுள்ள ஜட்ஜிமாவே அப்ப என்ன பார்க்கிறாய்? முங்கை சாஸ்திரத்தை புறங்கையால பார்த்து விட்டு புறங்கை சாஸ்திரத்தை முங்கையால பார்த்து விட்டு ஏ காத்தான், நான் காமாட்சிக்கு புள்ள உண்மையா இருந்துட்டால் என் கால் பாதம் பட்டோன்னு அந்த மலை போல இருக்கிற பூமி மட்டப்பாறையாகி ரூபாயிருமடா அப்படின்னு சொல்லி அப்பனுக்கு பகுதுவாடா குளிருவார் மர்மேட பசுந்துவார் கோவம்மண்ணா செதறுதுவார் மர்மேட ஒரு நினைச்சுக்கிட்டு ஐயா காமாட்சி எங்க போனாலும் என்னைய நினைச்சுக்குன்னு சொன்னேன்ல. ஐயா நவதியே காமாட்சி அழகு உள்ள சரித்தியம்மா மலை போல நிற்கிறம்மா என் பாதத்தை மெட்டிரம்மா ஒரு மட்டப்பாறை ஆகிடும்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் ஓடி போய் கோபம் தணிஞ்சு போய் ஊனுனார் கால தாயார் நினைச்சு அந்த மலை போல இருந்த குன்னும் மட்டப்பாறையா ஆகிவிட்டது. அப்ப காத்தாட்டு அப்பா என் வல்லாம படைச்ச எங்க வர்ணம் உள்ள ஜட்ஜி அப்பா, இங்க வாருமை ஜட்ஜி வர்ணம் உள்ள அப்பா, உன் இடது தோல்லையும் வடது தோலுன்னு வல்லாம சமுத்தாளி தானே. அப்பா மட்டப்பாறை மேல ஏறி போய் மவராசம் பாக்குறாரு. அங்க எல்லாமே தரமட்டமா தெரிஞ்சு அங்க மலையாளம் பொண்டுக மலையாளத்தில் இருக்கிறவன் அந்த மலையாளத்தில் இருக்கிறவன் பூரா இந்த மலை மேல் இருக்கான மலையாளத்தான் அவன் நல்லா திக்கு திசையாவ அங்கங்க 4 வீட்டுக்காரன் 5 வீட்டுக்காரன் இருக்கிறியா. அப்பா சரி இங்க கொஞ்ச நேரம் இது வடபரமா இருந்துச்சு இந்த குன்னு, நம்ம தெம்பரமா உக்காந்து கொஞ்சம் புத்தியும் ஓசனையா பாப்பமடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பெரிய அண்ணன் அழகுள்ள சரிச்சி மண்ணே அந்த கோம்பைய எண்ணிதுடா கொல்லிமலையே எண்ணிதுடான்னு நினைச்சுக்கிட்டு அப்ப பொன்னல்லா ஊருக்கீடா அவர் பூமியில வாட்டாரு அவர் தங்கண்ணல்லோ ஊருக்கியல்லோ தரம் மேலே பல வச்சு பல ராசே பாக்குறண்டா பாட வரம்மா உக்காந்து அப்ப தெம்பரம்மா பாக்குறண்டா அப்பம் சன்னல்லா துடிக்குவாய் அப்பம் மிங்கோதோ ஆகிடுவாய் அவர் கண்ணு 2 சேவகிடுவாய் கரு மொழியா வேறிடுவாய் அவர் முட்டை கண்ணே மொழி அழகே முகம் மட்டே தங்கண்ணீரா. அப்ப தங்க நிறத்துல காத்தா நம்ம சிரிச்சு உக்காந்துட்டோம் சீமைக்கே நம்புடுதுடான்னு சொல்லி இல்ல ஏமா காத்தா இந்த மலைகண்ட பக்கம் எல்லாம் மாசியோட பேர் தாண்டா வாங்குன்னு இந்த அண்ணன் பெரியன்னு வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்னா நின்ன மட்ட பாறையவே நான் உக்காந்து ஊனி உக்காந்துட்டேன் பெரியண்ணன் இன்னுமே நம்மளோட ராட்சியும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல வேலையில தானே அப்ப குயில் போல காத்தடிக்குது அப்ப மயில் போல காத்தடிக்குதுன்னு சொல்லிதானே. அங்க உள்ள காத்தெல்லாம் கனி வகை வாசமா பல வகை வாசமா அப்பனுக்கு பெரிய அண்ணனுக்கு வீசுது பார் காதல மூக்குல தானே.
ஏ காத்தா, என்னடா இந்த கானகத்துல பல வாசங்கள், பிலாக்கனி வாசங்கள், மாங்கனி வாசம், தேங்கனி வாசம், கொய்யாக்கனி வாசம் கொம்புட்டு வருதுடா காத்தா அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா வாசமான வாசம் என்ன சுவாமி, அங்க கொஞ்ச நாள் புறப்பட்டு போவம்மானா. அப்பா அப்படியேன்னு சொல்லிட்டு பொண்ணை உருக்கி பூமியில பாத வைத்து, தங்கத்தை உருக்கி தர மேல பாத வைத்துட்டு, அண்ணனும் பெரியண்ணனு காத்தானு சுவாமியே அங்க வடவர மகள் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்க சல்லாடம்மா அப்பன் தூக்கி வைக்க ஒரு தொட்டியப்பு சல்லாடம்மா படிச்சு வைக்க பெரிய நம்பது நம்பு சல்லாடம்மா எங்கள் மாசி பேங்க மழை விரியா என்ன நடையானா அவர் சின்ன நட போட்டுக்கிட்டு குறிஞ்சிருப்பு சிரிச்சுக்கிட்டு கொட்டி மழை எழுதுடா போடகும் மழை எழுதுடா. அப்படியே சொல்லிக்கிட்டு அண்ணனும் தம்பியானா போறாங்க. காத்தானும் பெரிய அண்ணனும் தானே. அண்ணா வானத்தை சுத்தி பார்ப்பேன், வையகத்தை பார்ப்போம்னு சுவாமிக்கு அங்க கனியா கொய்யா கனியும் மாங்கனியுமாயி பிளாக்கனியாய கொண்டு வந்து பெரிய அண்ணனுக்கு கொடுக்குறாரு. அப்ப ஒண்ணு பசியாரிட்டு, டே அப்பா என்னடா காத்தான், என்னமோ இங்க ஒரு வாசம் வருதுடா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சொல்றாரு, அண்ணா இது என்ன தெரியல ஏதோ தெரியல பாக்குறேன் சுவாமி அப்படிங்கும் போது, அப்ப காத்தான் எனக்கு ஒரு உருவம்னு பாத்துக்கா சாமி, நான் உருவம் விட்டு உருவம் மாறி கூடு விட்டு கூடு பாயுவேன், இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சு இங்க என்ன வாசம் வருதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காத்தான் அவன் கூடு விட்டு கூடு வந்து கருவாண்டா செவ்வாண்டா காத்தாம்பா அறிவாளம்மா கருங்கழுவு வாயிரண்டா காத்தா செங்கழுவு வாயிரண்டா. அப்ப காத்தா வண்டாவை பறந்து கரடனாக பறந்து போய் பார்க்கிறான். ஏ சுவாமி, அங்க ஒரு சடைய முனிய 60 அடி வேங்க மேல உக்காந்துக்கிட்டு தவம் முழிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா சாமி அப்படின்னு பார்த்துட்டாரு கண்ணால. பவளக்கொடி சிந்தாம தானே. ஏ அப்பா காத்தா, நீ பார்த்துட்ட கண்ணால பவளக்கொடி சிந்தாம, நான் போய் அதை நான் என்ன செய்தின்னு நம்ம இருவரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காத்தானும் மாசி பெரிய அண்ணனும் போறாங்க. அப்பா போய் கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிறாரு. அப்ப பார்த்தாரு பெரிய அண்ணன். அப்பா இன்பம் குழுந்து இருவரமும் சேர்ந்து மனதெல்லாம் குழுந்து மனம் போல நிக்குதுடா. ஏ அப்பா காத்தா, நம்ம கொல்லிமலைக்கு வந்தது ஒரு அர்த்தத்துக்கு அந்த 60 அடி செவ்வாங்க சும்மா செந்நேரமா நின்றுக்கிட்டு அப்படியே ஜல 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 ஜலன்னு நிக்குது. எனக்கு ஆசைப்பட்டு போச்சுடா காத்தா, அதை நம்ம எப்படியா இருந்தாலும் அடையலாம்னு சொல்லும் போதுதானே. ஏ அப்பா பெரியண்ணா, அவன் சடைய முனிய ராடபுரத்தன்னா சீதானா எடுத்து அவன் மந்திரம் தந்திரம் எல்லாம் வித்தை எங்க திருப்பான் சாமி அப்படிங்கும் போது, ஏ காத்தா உனக்குத்தானே ரூட்டு விட்டு ரூட்டு தெரியும், கூடு விட்டு கூடு பாஞ்சு செவ்வண்டு கருவண்டா போய் அவனை எப்படியாவது எழுப்பி அந்த வேங்க எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டார் பெரியண்ணன். அப்ப காத்தா அவன் காத்தாம்பா அறிவாடம்மா காசாம்பு மெரிக்கான செவ்வண்டு கருவாண்டு மழவோலே போராண்டா காத்தானே வருகிறண்டா கருங்கழுவு வருகிறது வாய் பசுங்கழுவு வருகிறது வாய். அப்பன் கரடகம்பத்தில் ஏறி காத்தான் ஒருவரமா போய் கரடகம்பத்தில் ஏறி போய் செவ்வண்டு கருவண்ட ஆவி போய் சடைய முனியா டே இற வர்றேன் மாவன எங்க அண்ணன் பெரியண்ணா அளவுள்ள ஜர்ஜி அந்த வேங்கைக்கு ஆசைப்பட்டு அப்ப மனம் போல உருவி நிக்கிற நீ என்னடா மடையா சடைய முனியை வளர்த்துக்கிட்டு இத்தச்சோடு வேங்க மேல உட்காந்துருக்குன்னு மலை போல வண்டா போய் சடைய முனி இருந்துகிட்டு அப்படின்னு கவச குண்டலத்தை எடுத்துட்டேன் கையில. எடுத்தோடனே வேங்க அண்ணா வருது பார், வேங்க வருது பார்,
டேய் வரட்டுண்டா வேங்க. அது எத்தனை அடி பாய்ஞ்சால் அண்ணா வேங்க இருக்கிற கோஷத்தை பார்த்தா 60 அடி பாய் அண்ணா, 62 அடி பாய்ச்சி அந்த வேங்க மேல உட்காருங்க அப்படின்னு சொல்லி காத்தான் கூறி விட்டான் பஞ்சாங்க. அப்ப வேங்க நல்லோ கூறப்படுது வெளி போட்டு வருகுது பார். நான் வேங்க நல்லா வருகுதுடா வெளி போட்டு வருகுடா. வந்தாச்சோ விம்பாச்சோ 12 வாங்கி வைத்தவன தம்பிடா இருப்புவன போலான்னு. அப்ப வேங்க நல்லா வந்துது பார் ரெடி வேங்க சிறுது பாரு. அப்ப வேங்க சீறிக்கிட்டு போய் அந்த வேகம் 60 அடி பாயுது. இந்த மாசி பெரியண்ண 62 அடி பாஞ்சு உக்காந்தார். மேலேயே உக்காந்து நாட்டுனார் மேல. அப்பா காத்தா உக்காந்துட்டேன் சுவாமி, வேங்க மேல உக்காந்துட்டா. இப்ப தாண்டா எனக்கு மனமே ஜெலிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது தானே இந்த வாருமே ஜலிச்சு வர்ணம் உள்ள என்னப்பா. இந்த சடைய முனியனுக்கு என்ன வழி சொல்றது, ஏவரு வழி சொல்றதும் போதானே சடைய முனியார் அடபுற தன்னாசி இங்க வாடா ஐயா அப்படின்னு சொல்லி, ஏய் இந்த கொல்லிமலை காட்டுல இந்த மலையாளத்தான் எங்கெங்க இருக்கிறானோ அவங்கிட்ட எல்லாம் ஒரு அறுபூச குருபூசை நான் வாங்குவேன். அந்த பூசை வாங்கும் போது எனக்கு பின்பூச உனக்கு முன்பூசிடா அப்படின்னு சொல்லி அவர் முட்டானே அவர் முட்டான சொல்லிட்டு அண்ணன் பெரிய அண்ணன் அழகுள்ள ஜட்ஜி அண்ணன் அப்ப வேங்க மேல உக்காந்துக்கிட்டு அப்ப வேங்க எங்க வருது எவ்வாறு வருகுதுன்னா அப்ப கொல்லிமலை மட்டப்பாரு மேல பயிரண்ணே மழவோட வருகிறத எப்பத்தவளே காமாட்சி எப்பெரு வச்ச காமாட்சிக்கு இன்பங்குழுந்து இருவரமும் சேர்க்கி இருக்குது. நம்ம மவனை மேவரமா அனுப்புறது நல்லது தானதுக்குன்னு சொல்லி எல்லாம் வாருமே ஜர்ஜி வர்ணமுள்ள என்ன அண்ணன் பெரிய அண்ணா, நான் வாத்தி வரம் கொடுக்குறேன், வண்ண வேலை கை கொடுக்குறேன், போத்தி வரம் கொடுக்குறேன், பொண்ணு வேலை கை கொடுக்குறேன். அந்த மட்டப்பாறை மேல என் மவராசா குன்னு மேல உக்காந்து அந்த மலையாளத்தன் குடி எல்லாம் காத்துடுறா சுவாமியே. காத்தான் ஒரு மரமும் பெரிய அண்ணன் ஒரு மரமும் உக்காந்து சுவாமிய அவங்க குடியெல்லாம் பஞ்சக்குடி ஏலக்குடி எல்லாம் எடுத்து பொருதிட்டு கொல்லிமலை மேட்டுல காட்டுல உக்காந்ததுக்கு இந்த மலை தளவு எங்கடா இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு. அண்ணா அப்ப கொல்லிமலைய பார்த்தா தளவு மலை எங்க இருக்குது, தலைமலையாடு இருக்குது, பச்சை மலை பவள மலையா இருக்குது சுவாமியே. நம்ம வயல் சட்டி பழத்துல பச்சை மலை பவள மலை இருக்குது சுவாமி, எங்க பார்த்தாலும் மலையா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு தானே. அதான் புறப்படுறான்னு சொல்லும் போது அவர் கரட கம்போ மேல இருந்து கருங்கழுவா பசைகளுவா மறியல பொம்மலை சுத்தியே பார்க்கிறண்டா மவராசே அடிமலையே தெரியவில்லை மூணி மலையே தெரியவில்லை. நிறுத்துப்பா, ஏன்டா வண்டி எடுத்துட்டு போ.